ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் ராமேஸ்வரம் கோயிலேருந்து 7 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அதுக்கு பேர் ஜடாமகுடேஸ்வரர் கோயில். அந்த ஜடாமகுடேஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்குது, தீர்த்த குளம். அந்த குளம் வந்து ஸ்படிகம் மாதிரி இன்றைக்கி இருக்குது. இங்கே உள்ள குளங்கள் மாதிரியெல்லாம் இல்லை. எல்லா குளங்களும் இங்கே உங்களுக்கு இருக்கிற நிலைமை தெரியும். அந்த குளம் மாத்திரம் இன்றைக்கி சுத்தமாக நீட்டாக ஸ்படிகம் மாதிரி தண்ணி இருக்கும். அங்கே தான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் வந்து ராமர் வந்து ராவணன் வந்து ஒரு பிராமின் வேதம் படித்தவர். அவரை பண்ணதுக்காக அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஜடாமகுடேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கார். அந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணலாம் 1. கும்பகோணம் நாச்சியார் கோவில் 2. இறந்த மூதாதையர்களுக்கு திதி கொடுப்பது 4. இந்த இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து க்ஷேத்திரங்களில் பிண்டம் வைத்தல். க்ஷேத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், காசி கயா. அங்கே போய் பிண்டம் வைத்தல் மூதாதையர்களுக்கு. அமாவாசை அன்றைக்கி பிண்டம் வைக்கிறவங்க இருக்காங்க. இதன்றைக்கி ஒவ்வொரு அமாவாசைக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, தீர்த்த பிண்டம் வைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க குல வழக்கப்படி. ஏன்னா பிராமின்ஸ் வந்து பிண்டம் வச்சுருவாங்க, மிச்ச பேரெலாம் எள்ளு தண்ணி அரிசி அரைச்சி விட்டுருவாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறதுனா சாப்பாடு தான் போடணுமே ஒழிய டோக்கன் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் சாப்பாடு வயிறார சாப்பாடு போடணும்.